திரு அன்புமணி அவர்களுக்கு பக்குவமோ தலைமை பண்போ கொஞ்சம் கூட இல்லை. 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராக்கி நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். தன் தாயின் மீதே பாட்டிலை எடுத்து வீசியவர் திரு அன்புமணி. வளர்த்த கடா என் மார்பில் பாய்ந்து விட்டது என்று தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பது வேறு யாரும் அல்ல, திரு அன்புமணியின் தந்தையும் பாமகவினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்கள் தான் வச்சிருக்கிறாங்க. திமுகவினுடைய பெய்டு ஊடகங்களுக்கு கடந்த 2 நாட்களாக யானைக்கு சோளப்பொறி கிடைத்ததை போல தொடர்ச்சியாக இதை ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையை போல ஊதி ஊதி பெரிதாக்குகின்ற வேலையைத்தான் ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்கு ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு அறையில் அமர்ந்து 2 பேரும் பேசி சரி செய்ய வேண்டிய பிரச்சனை தானே ஒழிய இதனால மக்களுக்கோ இந்த சமூகத்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இதை நாம் பெரிதிப்படுத்தி பேச வேண்டியது இல்லை. கூடிய விரைவில் கண்டிப்பாக 2 பேரும் இணக்கமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல அறத்தின் பக்கம் நின்று பேசியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். என்னதான் நடக்கிறது விரிவாக பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த வரலாறெல்லாம் உண்டு. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்துட்டாலே போதும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இந்த தேர்தலில் இந்த முறை பாமக யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுயசாதிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சாதிக்கும் சேர்ந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் ஆரம்ப காலம் தொட்டே தொடர்ச்சியாக அதற்காக அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் சேர்த்து குரல் கொடுத்து வருகின்ற தலைவர் யார் அப்படின்னா அது ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிழல் நிதி அறிக்கைன்னு போடுவாங்க, பட்ஜெட். ஸோ அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அது பெரிய செய்தியாகவும் ஊடகங்களில் காட்டப்படும். அந்த அளவிற்கு இந்த தமிழ் சமூகத்தின் மீது, தமிழ் மக்களின் மீது ஒரு அக்கறையோடு தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி, மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கடந்த காலத்தில் மரம் வெட்டின்னு கூட அவருக்கு எதிராக பேசுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஐயா வெட்டிய ஒவ்வொரு மரமும் அனைத்து சமூகங்களின் இட ஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதிக்காக தான் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்தது. அந்த அளவில் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தேர்தல்களில் சில தவறான நிலைப்பாடுகள், தவறான கூட்டணி, இதனால் இப்போது வரை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பாமக இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. கடந்த காலத்தில் 30-40 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் கூட, அதே போல் பாராளுமன்றத்தில் பெரும் எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடந்த காலத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியினுடைய தலைவராக அறிவிக்கிறேன்னு சொல்லி ஐயா பெரிய ஐயா அறிவித்தாங்க. அதற்கு பிறகாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ சமீப காலமாக கடந்த டிசம்பர் மாதம் ஒரு பொதுக்குழு கூட்டினாங்க பாமகவில். அதில் மேடையிலேயே ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக வெளிப்படையாகவே அது சர்ச்சையாக தெரிஞ்சுது. மைக் எடுத்து அண்ணன் அன்புமணி அவர்கள் இனிமேல் என்னை பார்க்கணுன்னா சென்னைக்கு வந்துருங்க நீங்கள் அப்படின்னு ஒரு முகவரியை கொடுத்து, அலைபேசி எண்ணை கொடுத்து மைக்கை கீழே போட்டு போனதாகட்டும். அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா திரு ஜி.கே. மணி அவரை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றி தான் அன்புமணி அவரை தலைவராக மாற்றுறாங்க. அதற்கு பிறகாக பார்த்தீங்கன்னா அவர் ஜி.கே. மணியுடைய மகன் திரு தமிழ் குமர் அவரை பார்த்தீங்கன்னா இளைஞரணியுடைய பொறுப்பாளராக கொண்டு வருகின்ற போது அதற்கு நேரடியாக அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவரும் பதவி விலகிட்டு போனார். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மேலே சொன்ன அந்த பொதுக்குழுவில் திரு முகுந்தன் பரசுராமன் அவர்களுக்கு இளைஞரணி பொறுப்பாளராக அறிவிக்கிறேன்னு சொல்லி ஐயா அறிவித்தாங்க. அது உடனே அது மேடையிலேயே திரு அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதற்கு பிறகான சர்ச்சை இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா திரு முகுந்தன் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன், நான் என்னைக்கு ஐயாவினுடைய தொண்டனாக இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். இந்த சர்ச்சை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா கடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்னதாகவும், இல்லை நான் பாஜகவோட கூட்டணி வைக்கலைன்னா எனக்கு நீங்கள் கொல்லி வச்சுடுங்க அப்படின்னு திரு அன்புமணி அவர்கள் சொன்னதாகவும் பொதுவெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு ஐயா தெரிவிச்சிருக்கிறாங்க. இல்லை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ஆம பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் பாஜகவோட கூட்டணி கூட்டணி வச்ச கட்சிகள் எதுவுமே விளங்காதுங்கிறது கடந்த கால வரலாறு. அந்த வகையில் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சிகள் மட்டுமல்ல குடும்பங்களும் விளங்காது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே ஐயா சொன்னதை போல போன முறை அதிமுகவோடு ஒருவேளை பாமக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா உறுதியாக 2 இடங்களுக்கு மேலேயே ஜெயிச்சிருப்பாங்க பாமக. அதிமுகவும் கூடுதலாக சில இடங்கள் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் என்ன சொல்றது, ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி தான் சொல்லணும், நம்ம கெடு வாய்ப்பாக அது போல நிகழ்வு நடக்காமல் போயிடுச்சு.
பாஜக வந்து உள்ள கூட்டணி வச்சதனால அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பொதுவான ஒரு நடுநிலையான இருக்கக்கூடிய நம்முடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஆளுகின்ற திமுகவை கட்டாயம் வீழ்த்தியே ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு பாமக போன்ற கடந்த காலத்தில் வலுவாக இருந்தக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு சரியான கூட்டணி அமைக்கணும், ஒரு சரியான நிலைப்பாட்டில் இருக்கணும். அதற்கு முதல்ல பாமக வலுவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக பாமக வலுவாக இருப்பது தான் திமுகவை வீழ்த்துவதற்கு அது ஒரு பெரிய சக்தியாக இருக்கும். அந்த வகையில் வருகின்ற காலங்களில் பெரிய ஐயாவும் சரி, சின்ன ஐயாவும் சரி, 2 பேரும் அது ஒரு குடும்ப பிரச்சனை தானே, 2 பேரும் அமர்ந்து பேசி அது என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத சரி செய்வது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக திமுகவை வீழ்த்துவதற்கு அது ஒரு பெரிய காரணியாக இருக்கும். அது வருகின்ற காலத்தில் அண்ணன் சீமான் சொல்லியதைப் போல நடக்கும் என்று நாமும் நம்புவோம்.